ஹே गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல ஓவர்லோட் ஆஃப் இன்சைட் அப்படிங்கிற மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் இருந்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்க்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும், ஹீரோ அவனுடைய சிட்டிக்கு வந்து அவனுடைய சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் அவன் தேர்ட் ஜாப்பை எழுப்புறதுக்கான ஒரு கட்டாயத்துக்கு வந்திருப்பான். தேர்ட் ஜாப் அவேக் பண்றதுக்காக அவனை ட்ரை பண்ணும்போது அங்கிள் ஜி ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஸ்பைடர் குயின் ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து கட்டியிருக்கும். கடைசியா அவங்க முடிய போற சமயத்துல ஹீரோ வந்து எப்படியோ தேர்ட் ஜாப்பை அவேக்கன் பண்ணியிருந்திருப்பான். அவேக்கன் பண்ணும்போது எப்போதும் ஹீரோவுக்கு ஒரு பெட் கிடைக்கும். அவேக்கன் பண்ணும்போது 9 கிடைச்சிருப்பா. ரெண்டாவது அவேக்கன் பண்ணும்போது பீட்டில் கிடைச்சிருக்கும். மூணாவது அவேக்கன் பண்ணும்போது ஒரு பெட்டு கிடைச்சிருக்கும். அந்த ஸ்கில் தான் அந்த பொண்ணா உருமாறி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த பொண்ணுடைய ஸ்கில்ல எந்த ஒரு இடத்துலயும் தெளிவா சொல்லல. இந்த எபிசோட்ல தான் அதை சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் தனியா ஹீரோவுக்கு கிடைச்சது. இது வேற. ஓகேங்களா? எனக்கே இப்பதான் தெரிஞ்சது, என்ன மன்னிச்சிருங்க. அந்த டைம் ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, அவனுடைய பீட்டில் கிட்ட அந்த கடவுளுடைய முழு ரத்தத்தையும் கொடு ஒரு சொட்டு அப்படின்னு சொல்லும் போது ஓகேன்ட்டு கொடுத்துருக்கோம். ஹீரோடைய உடம்பு அந்த பிளட்டுடைய பவர் தாங்க முடியாம ஓவர் ஃப்ளோ ஆயிருந்திருக்கும். அந்த பவர் ஹீரோவும் செம்ம ஸ்பீடா போயிட்டு அந்த மாஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். ஏன் ஸ்பைடர் குயினியே தோக்கடிச்சிருந்திருப்பான். அது தோக்கடிச்ச பருப்பு அவன் ரொம்பவும் டயர்ட் ஆயிடுவான். ஸோ அதுலேயும் தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ்லயே அந்த பூச்சி, சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு உதவியா இல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கிக்கிட்டே சொல்லும் போது, இல்ல உன்னுடைய முன்கணிப்பு திறன் இருந்ததுனால தான் இந்த போட்டியில என்னால ஜெயிக்க முடிஞ்சுன்னு ஹீரோ சொல்றான். சார் என்ன ரொம்பவும் புகழாதீங்கன்ட்டு அவளும் சொல்றான். இப்பதான் அந்த பூச்சியோடைய உண்மையான டீட்டெயில் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு வண்டு. இந்த வண்டுக்கு என்ன பவர்னா, இப்பதான் அந்த பூச்சியோடைய உண்மையான டீட்டெயில் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு வண்டினும் இந்த வண்டால ஃபியூச்சர்ல நடக்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதோட லெவல் கம்மியா இருக்கிறதுனால 3 செகண்டுக்கு முன்னாடி என்ன நடக்க போறதுங்கிறது தான் ஹீரோவுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதோட இல்லாம இதோட லைஃப் டைமும் ரொம்ப கம்மி தான். ஹீரோ இந்த பொண்ணுக்கு சியோச்சான்னு பேர் வச்சிருக்கா. சியோச்சான், நீ சீக்கிரம் உள்ள போ, நீ வெளியே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ நான் உன்னை மறைச்சு வைக்கதான் விரும்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஓகே சார்ன்ட்டு அவளும் சொல்றா. ஹீரோ அப்படி சொல்லிட்டு வெளியே காட்டுறாங்க. வெளியே அந்த டொமைனை பார்த்துட்டு, என்ன இது ஒரு டொமைனா, இவன் 3rd லெவல்ல இருக்கும் போது எப்படி ஒரு டொமைனை கிரியேட் பண்ண முடியும்? ஏன்னா 6th லெவல் இல்லைன்னா 7th லெவல்ல இருக்கவங்களால மட்டும்தான் டொமைனை கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு வேலை டபுள் டிவின் ஜாப் எழுப்புனதுனால ஒரு அட்வான்டேஜா இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 8வது தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைடர் குயினியே ஹீரோ போட்டு தள்ளிட்டானா? ஆனா நான் என்கிட்ட மட்டும் எலிக்சர் இல்லைன்னா நான் இந்நேரம் மொடமா இருந்திருப்பேன். என்னால ஜியான்சன் மாரி ஆக முடியுமா? எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நான் ஹீரோவை ஒரு நாள் தோக்கடிச்சு ஆகுவேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதே நேரத்துல அச்சோ, என்னுடைய ஆளுக்கு முன்னாடி எவ்வளோ கடினமான எஃபர்ட் போட்டாலும் அதெல்லாம் வேஸ்ட் தான் சொல்லிட்டு லூவோ சடாவோ சொல்றா. இது டைரக்டாவே நம்ம ஜானை வந்து கடுப்பேத்துது. ஸோ அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோடைய சிட்டிக்கு அடிப்பகுதியை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருப்பா இல்லையா, அவ வந்துட்டு, பண்டைய கடவுளே, நான் பழைய டெம்பிள்ல இருந்து வந்திருக்கேன். கிரேட் சியாவோல 9 மியாஸ்மா பூச்சியை கட்டுப்படுத்துற ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இது கேட்டு அதுக்கு வாய்ப்பு இல்ல, 9 மியாஸ்மா பூச்சி பண்டைய காலத்துல இருந்தே பேரழிவை கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்த இவன் வளர்த்து வந்துகிட்டு இருந்தானா வார்கார்டு இந்த ஒட்டுமொத்த காண்டினென்ட் எல்லாத்துக்குமே ஏரியா ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பண்டைய கடவுளும் ஒரு கண்ணு வடிவில் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுது. நான் ஒன்னும் பொய் சொல்ல, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே நடக்கிற விஷயத்த அவருடைய பவரை யூஸ் பண்ணி காட்டுறா. இதை பார்த்துட்டு அந்த கடவுள் கடுப்பாக்குறாரு. ஹே வார்கார்டு, நீ சாப்பிட்றதுக்கு தகுதியானதாண்டா, ஒட்டுமொத்த மனித குலத்தையே நான் அழிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கடவுள் கோவப்படுறாரு. கடவுளே கோவப்படாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, ஹே நீ வாய மூடு, இந்தா என் பவரை வச்சுக்கோ, இது மூலயமா டெம்பரவரியா நீ 9th லெவல் பீஸ்டுக்கு இருக்கக்கூடிய பவரை உனக்கு கிடைக்கும். இது மூலயமா வெளியே இருக்க மியாஸ்மா பூச்சி அதோடைய ஓனரையும் போட்டு தரலன்ட்டு அந்த கடவுள் சொல்றாரு. ஆனா கடவுளே, ஆல்ரெடி 8வது தரவரிசையில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் குயினை அமைச்சு வச்சிருக்கேன். 9 மியாஸ்மா பூச்சியும் அதோடைய ஓனரையும் அந்த ஸ்பைடரே போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு சொல்றா. முட்டாள்தனமா பேசாத, அந்த ஸ்பைடர் குயின் ஆல்ரெடி செத்துருச்சு. இந்த பவர் யூஸ் பண்ணி அவனையும் ஸ்பைடர் குயினுடைய ஆன்மாவையும் எடுத்துட்டு வா. ஸ்பைடர் குயினுடைய ஆன்மா எனக்கு ரொம்பவும் 8வது தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டருடைய ஆத்மாவை சாப்பிடும்போது எனக்கு அதிகமான சக்தி கிடைக்கும்ட்டு அந்த கடவுள் சொல்றாரு. ஓகேன்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதே நேரத்துல வார்கார்டுக்கும் அந்த மாஸ்டருக்கும் சண்டை நடந்திருக்கும் இல்லையா. ஏய் நீ என்ன சொன்ன, அங்க போயிட்டு பாடியை தான் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னியா இல்லையா, ஆனா அங்க உன்னுடைய ஸ்பைடர் குயினுடைய பாடி தான் இருக்கு அப்படின்ட்டு வார்கார்டு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. ஹே வார்கார்டு, அந்த 8 கால் பூச்சி தான் என்னுடைய ஃபைனல் ட்ரம் கார்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமான்ட்டு வார்கார்டு சொல்றாரு. அந்த டைமிங்ல இன்னொரு எச்சரிக்கை அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சுஜியானுக்கு ஒரு 9th லெவல் பீஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு
வார்கார்டுக்கு தெரிய வருது. இதோட அவன் கதை முடிஞ்சிச்சு. நீ மட்டும் அங்க போய் அவங்க பசங்களை காப்பாத்தின, அப்புறம் நான் என் படையை கூட்டிட்டு போய் சிட்டியை அட்டாக் பண்ணன்ட்டு நீ என்ன கோச்சிக்க கூடாது சரியா அப்படின்ட்டு அந்த பீஸ்ட் சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட போகும்போது, ஹேய் இப்படிதான் மறைஞ்சு சண்டை போடுவீங்களா, நான் வார்கார்டு கண்டிப்பா உங்களை அழிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்டாக்க லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோல்ஜர்ஸ் எல்லாருமே முன்னாடி இருக்கிற ஆர்க்கக்குலர் மக்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்கார்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு, டீ வார்கார்ட் நீ என்ன எங்க அர்க்க குளத்து மேலேயே கையை வைக்கணும்னு துணிஞ்சிட்டியே என்ன, இது வரைக்கும் நீங்க பயத்துல டிஃபென்ஸ்ஃபுல்லா தானே இருந்தீங்க, இப்ப அந்த சின்ன சுஜியா நகரத்துக்காக எங்களையே அட்டாக் பண்ண துணிஞ்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த அரக்கனும் கேட்கும்போது, ஹேய் நீ கையை வச்சிருக்கிறது எங்க யங் ஜீனியஸஸ் மேல கையை வைக்க துணிஞ்சிருக்க, அதுக்காகவே நீ சாகணும்னு சொல்லிட்டு வார்கார்டும் சின்சியரா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்த கட் பண்ணா சுஜியா நகரத்துல ஹீரோ போட்ட டொமைனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. இது என்ன தண்டர் பேரியரா, இது அந்த ஜியான்சன் தானே போட்டான், இது இவ்வளவு வீக்கா இருந்துமே எப்படி 8th லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர் குயின் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடுக்கு போட்டு அந்த டொமைனை கேன்சல் பண்ணி விடுறா. பரவாயில்லையே, இது 9th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய துளியோடைய பிரசன்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. என்ன யாராவது காப்பாற்ற வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் குயினும் எட்டி பாக்குறா. இது 9th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வரக்கூடிய ப்ரெஷர், என்னால மூவ் கூட பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி நான் சண்டை போட்ட டயர்டு வேலை இருக்கு, இப்படி இவளை சமாளிக்க போறேன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த பொண்ணுமே, ஹேய் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்ன நான் பண்டைய தேவாலயத்துல 7th இருக்கைய பெற்றனா, என்னுடைய கோட் நேம் லவ்வர், உன்கிட்ட 9 மியாஸ்மா பூச்சி இருக்குல்ல அதோடைய உண்மையான உருவத்தை பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி உண்மையான வடிவத்தை கொண்டு வரா. வான வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு 9 மியாஸ்மா பூச்சியும் மேல பறக்க விட்டு பிடிச்சு சதற விடுறா. இதை பார்த்துட்டு நயனுமே அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நயன் நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னுடைய இன்னும் வேர்ல்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எப்படி இருந்தது என்னுடைய ஃபயர் ஒர்க், நீனும் ஒரு ஃபயர் ஒர்க்கா மாறியான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் டெலிகினிசிஸ் யூஸ் பண்ணி பறக்க விடும் போது, அடைச்ச 6ஆம் நாள் அந்த 9th லெவல்ல இருந்து வந்த 6ஆம் நாள் எங்களால நகர கூட முடியல, எப்படி ஹீரோவை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீம்ஸ் எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது, ஹே பீட்டில் வெளியே வா, 9வது தரவரிசையில் இருக்கக்கூடிய அந்த பீஸ்டையே ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்றான் ஹீரோ. உடனே உள்ள இருந்து 9வது தரவரிசையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூச்சி வெளியே வருது. என்ன 9வது தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக்ல இருக்கும்போது, ஹேய் என்னுடைய மியாஸ்மா பூச்சி மேல நீ கையை வச்சிருக்க கூடாது, அதுக்கு நீ சாவுதான் உனக்கு பரிசுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அந்த பீஸ்டும் அதோடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இது ஒன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த பண்டைய கடவுளுடைய பவர் எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைம் நயனுமே அப்பா அது அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா, 10 செகண்ட் தாண்டிடுச்சுன்னா ஹெவன்லி விதியே அந்த பீஸ்ட்டை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லும்போது, வேற வகை இல்லை, இதுதான் நம்மளுடைய கடைசி துருப்பி சீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அந்த டைம் என்னுடைய ஜூனியரை அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடி சீனியரை தாண்டி போகணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோடைய சீனியர் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்றா. இதே நேரத்துல வார்கார்டு அனுப்பிச்சு வச்சிருப்பார் இல்லையா, அந்த கமாண்டரும் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்றான். இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு ஹீரோ அந்த 9th லெவல்ல இருக்கக்கூடிய பீஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிக்க சொல்றான் பீட்டில் கிட்ட. ஓகேன்ட்டு அவனுமே அந்த பீட்ல அப்சர்வ் பண்ணிக்கிறான். என்ன கொல்லாதீங்க, உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்றேன்ட்டு அவ சொல்றான். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவ சொல்றதை கேட்டோடனே இவங்க 2 பேரும் கொல்ல போயிருப்பாங்க இல்லையா, கத்தி முனையில நிப்பாட்டி வைக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், இந்த சிட்டிக்கு கீழே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு, அந்த விரிசலுக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்கு, இந்த சிட்டில இருக்கக்கூடிய மக்களை கொல்றது மூலமா ரத்தமோ ஆன்மாவோ அதுல சேகரிக்கப்படும், இது மூலமா எங்களுடைய கடவுள் வீட்டு எழுந்துக்குவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவ்வளவுதானான்ட்டு ஹீரோ முன்னோக்கி வரும்போது, அவ்வளவுதான் சொல்லிட்டு அவளும் பயத்தோட சொல்றா. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பீட்ல வச்சு அவளை சாப்பிட்டுறா. அப்ப இது அந்த பண்டைய கடவுளுடைய பிளட்டோடைய துளி மாரி தான்ப்பா இருக்குன்ட்டு அந்த பீட்டில் சொல்லுது. ஆஹா இங்கே இருந்தா நமக்கும் சங்கு ஊதிடுவாங்க, இதான் நமக்கு தப்பிக்க கிடைச்ச சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் குயின் அங்கே தப்பிச்சு போக்க ட்ரை பண்ணுது. நான் ஒன்ன மறந்துட்ட பாரு, ஹே நயன் உன் சாப்பாடு அங்க போய் பாரு, போய் சாப்பிடு அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே நயனும் செம ஸ்பீட்ல போயிட்டு ஸ்பைடர் குயினை அட்டாக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. வா இது எவ்வளவு முறுமுறு இருக்குன்ட்டு நயன் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆமா இந்த மாதிரி கிரேசியான விஷயத்தெல்லாம் இவன் வச்சிருக்கானு சீனியர் ஷாக்கா பாத்திட்டு இருக்காங்க. கிரேட் சியாவோடைய அந்த எச்சரிக்கை அலாரம் இன்னும் போகல, இன்னமும் கிரேட் சியாவோ ஆபத்துலதான் இருக்குன்ட்டு அந்த சோல்ஜரும் சொல்றான். அந்த டைம் ஹீரோக்கு என்னமோ ஆக ஆரம்பிக்குது. ஜூனியர் பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு ஹீரோடைய சீனியர் வரும்போது, சே இந்த உடம்பு, ஹீரோ மயக்கம் போட்டு விழுறான். அந்த டைம் அங்கிள் ஜியோ சீனியர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. என்னாச்சு எனக்கும் தெரியலன்ட்டு சீனியர் சொல்லும் போது, ஒருவேளை பண்டைய கடவுளுடைய ரத்தத்தை பயன்படுத்தினது மூலியமா இந்த சைடு எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கலாம், சீக்கிரம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன்ட்டு ஜி சொல்றாரு. நானும் வரேன்ட்டு சீனியர் சொல்லும் போது, இல்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்களும் தான் கமாண்டர், இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு
அங்கிள் ஜி சொல்றாரு, ப்ளூ கலர் ஹேர் பொண்ணு சீக்கிரம் இவனை ஹீல் பண்ணு, போற வரைக்கும் 9 மியாஸ்மா போச்சு, உன்னுடைய மாஸ்டரை காப்பாத்தணும்னு நினைச்சுன்னா சீக்கிரமா இங்க வந்துட்டு அங்கிள் ஜி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அடுத்த செகண்டே அங்க இருக்க மியாஸ்மா பூச்சி எல்லாமே அந்த ப்ளூ கலர் ஹேரு அங்கிள் ஜி ஹீரோ சுத்தி ஷூ ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்ட்டு அங்கிள் ஜி ஹீரோவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாரு. இதே நேரத்துல அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளால ஹீரோவை தோக்கடிக்க முடியாது, கண்டிப்பா இங்க இருக்க பீஸ்டியாவது தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க சிட்டில இருக்க பீஸ்ட தோக்கடிக்கிறதுக்காக போறாங்க. இதே நேரத்துல ஹீரோடைய சீனியரும் அந்த கமாண்டரும் ஹீரோ சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தை அழிக்கிறதுக்காக அந்த கடவுள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருமே எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு, பட் அவங்களுடைய அட்டாக்லாம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறதுனால அவருடைய பலிபீடம் உடைய ஆரம்பிக்குது. நான் இப்ப போறேன், திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, ஹே எங்க போற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் முன்னோக்கி போறாங்க. இல்ல, இவனை நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியாது, இவனை முழுமையா போட்டு தள்ளணும்னா வார்கார்ட் ட்ரீம்களை எழுப்புனாதான் முடியும், அவங்க வந்தாதான் இந்த விரிசலையே மொத்தமா க்ளோஸ் பண்ண முடியும்ட்டு அந்த கமாண்டர் சொல்றாரு. அவளுமே விட்டுறா. அப்படியே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு 1 வீக் லேட்டர்னு காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹீரோ கான்சியஸுக்கு வந்த உடனே சுத்தி இருக்க பொருள் ஸ்மெல் எல்லாம் பார்த்துட்டு, ஓ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனா, கடைசியா நடந்த சண்டையில நான் கடவுளுடைய பிளட்டை அதிகமா எடுத்துக்கிட்டேன், அதனால வந்த சைடு எஃபெக்ட்னால நான் மயக்கம் அணைச்சிட்டேன் போலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா ஏன்ச்சிட்டிங்களா, என்னால இப்போ குழந்தை பெத்துக்க முடியும், அந்த குழந்தைங்களும் இன்னும் குழந்தைங்களை பெத்துக்க முடியும்ட்டு நயன் ஹீரோ பக்கத்துல வந்து சொல்றா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ நயனை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே, ஆனா நீ இப்போ ப்ரீட் பண்ணாத நயன், உனக்காக நான் ஒரு புது வீடை ஏற்பாடு பண்றேன், ஏன்னா நீ ப்ரீட் பண்ணினா நாங்க இருக்கிறதுக்கு இடம் இருக்காது, உனக்காக நான் ஒரு புது வீடை ரெடி பண்றேன்னு ஹீரோ சொல்றான். இதுக்காக நயனுக்கு புது வீடு வாங்கி தரணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கானா. ஹீரோ இப்போ 3rd ஜாப் எழுப்பி இருக்கான். அப்படி எழுப்பும் போது 9 மியாஸ்மா போச்சு அதிகமா ப்ரீட் பண்ணும். அப்படி ப்ரீட் பண்ணும் போது மேன் மியாஸ்மா பூச்சியோடைய எண்ணிக்கை மில்லியன்ல இருந்து பில்லியனுக்கு ப்ரொமோட் ஆகும். பில்லியன் கணக்குல பூச்சி வந்தோம்னா ஹீரோவாலேயே அவனுடைய இன்னொரு வேர்ல்டுக்குள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு மியாஸ்மா பூச்சி இருக்கும். அதனால நயனுக்கு தனியா ஒரு வீடு ரெடி பண்ணி தரணும்ட்டு ஹீரோ முடிவு பண்ணிருக்கான். ஹை சூப்பர் சூப்பர், அப்பா புது வீடு வாங்கி தராருன்னு சொல்லிட்டு நயன் பீட்டில்கிட்ட போய் சொல்லும் போது பீட்டிலுமே, அப்பா எனக்கும் ஒரு புது வீடு வேணும்ப்பான்ட்டு கேட்கறான். இது கேட்டுட்டு, ஏன்டா அக்கா போன வரப்பு நீ அக்கா வீட்டுல போய் தங்கி கூடான்ட்டு ஹீரோ சொல்றான். இல்ல நான் அக்காவுக்கு மட்டும் புது வீடு, எனக்கு பழைய வீடான்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான். நீ இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு அதிகமா சோறு போடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு, நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம்ட்டு பீட்டில் ஓகே சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு, இப்பதான் புரியுது கூட்டு குடும்பத்துல ஏன் இருக்க மாட்டாங்கன்ட்டு, இந்த 2 திங்களை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கேன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம், அப்பா நான் இந்த தண்ணியை குடிக்கலாமான்ட்டு பீட்டில் கேட்கும் போது, இந்த தண்ணியை நீ குடிக்கலாமான்ட்டு ஹீரோ கேட்கறான். குடிக்கலாம்ப்பா, இது ரொம்ப லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வாட்டர்னு சொல்லிட்டு பீட்டிலும் குடிக்க ஆரம்பிக்கிறான். லைட்டா குடிச்சிட்டு, அப்பா என்னுடைய மற்ற சங்கதிகளும் குடிக்கட்டும் மத்த பீட்லையும் வெளியே கொண்டு வரான். நம்ம ஹீரோ இருக்கிற இடம் ஃபுல்லாமே பீட்ல நிரம்ப ஆரம்பிக்குது. சோ எல்லாமே தண்ணியை குடிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பூச்சிங்களை பார்க்கும்போது தான் சியோச்சனுடைய ஞாபகம் வருது. பேட்டில் கிரவுண்ட்ல அவளை பார்த்து டீட்டெயிலா நல்லா முழுமையா எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பூச்சியோடைய டீட்டெயிலா பாக்குறான். அப்படி டீட்டெயில் பார்க்கும்போது இது ரிவருடைய ஆழத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. இந்த பூச்சியால டைம் சம்பந்தப்பட்ட சில எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும்னு அதில் போட்டிருக்கு. என்னதான் டைம் எபிலிட்டியை யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட பெருசா எந்த ஒரு அட்டாக்கிங் பவரும் இல்லை. சரி நான் இப்போ சியோச்சன் நான் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு கூப்பிடும்போது உள்ள இருந்து ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான ஒரு பூச்சி வெளியே வருது. அந்த பூச்சி ஆட்டோமேட்டிக்கா சியோச்சனை ஒரு மாதிரி ஹீரோ மேல வந்து விழுது. இதை பார்த்துட்டு, ஹே சியோச்சன் நீ எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு சொல்லும் போது, மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து விலகி போறா. எப்படி சியோச்சன் உன்னால ஒரு லெவலை கூட அச்சீவ்மெண்ட் பண்ணாம ஹியூமன் ஃபார்ம் எடுக்க முடியுதுன்னு ஹீரோ கேட்கும்போது, என்கிட்ட கடவுள் டிரான்சிக்ஷன் எவோல்யூஷனும் லைஃப் லெவல் டிரான்சிக்ஷன் எபிலிட்டி இருக்கிறதுனால என்னால டைமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால எனக்கு மற்ற உயிரின மாதிரி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நான் ஒரு அவங்கள மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு வர தேவையில்ல, என்னால் டைமே கண்ட்ரோல் பண்ண முடியும்ட்டு அந்த பூச்சி சொல்லுது. ஆமல்ல, நான் இதை எப்படி மறந்தேன், உன்கிட்ட காட் எவோல்யூஷன் ஸ்கில்லாம் இருக்குதுல்ல, சரி உன்னை எவால்வ் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்குறான் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி. அப்படி அப்ரேஷன் பண்ணி யூஸ் பார்க்கும்போது அதுக்கு ஒரு 4 பொருள் காட்டுது. ஸோ அதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம். இந்த மெட்டீரியல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, ஸ்வாட் மாஸ்டர் தான் கேட்கணும், நான் இங்க ரொம்ப நேரம் இருந்துட்டேன், வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை அழுத்துறான். அந்த டைம் அங்க ஒரு பொண்ணு வரா. மேஜர் ஜியான்சன் நீங்க ஏஞ்சிட்டீங்களான்ட்டு கேட்கும்போது, என்ன மேஜரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும்போது, ஆமா டியான்யான் தரவரிசையில டாப் 10 இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே மேஜர் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. மேஜர் ஜியான்சன் உங்களுடைய உடம்பு இப்ப எப்படி இருக்கு, நீங்க இங்க வந்தப்ப உங்களுடைய திசு எல்லாமே ரொம்பவும் டேமேஜ் ஆகிருந்தது, இப்ப எங்கேயாவது
காயமோ ஏதாவது வலியோ இருக்கான்ட்டு கேட்கும்போது இல்ல அப்படி இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களை சரி பண்றதுக்காக சத்து திரவத்தை நாங்க அவசரமா கேபிட்டல் சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்து நாங்க உங்களை சரி பண்ணோம். இது ரீயூசபிள் திரவம் தான், அதனால நீங்க எழுந்துச்சு போங்கன்ட்டு அந்த திரவத்தை கலெக்ட் பண்றதுக்காக அந்த மெய்டு வராங்க. பட் அங்க இருந்து பார்த்துட்டு ஆமா ஜியான்சன் இங்க இருந்த சத்து திரவெல்லாம் எங்கன்ட்டு கதறிக்கிட்டு கேட்கும்போது அதுவா நான் எழுந்திரிச்சும் போது கொஞ்சம் தியாகமா இருந்தது, அதனாலதான் அங்க இருந்து தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்றான். இது கேட்டு அவங்க வாயை பொழக்கிறாங்க. ஏன்னா அந்த சத்து திரவம் ரொம்பவும் காஸ்ட்லி. பீட்டில் பண்ணத்தப்ப ஹீரோவே ஏத்துக்கிட்டான். ஸோ அந்த டைம் ஜியான்சன் நீ எப்படி எழுந்திரிச்சிட்ட போல ஒரு வாரம் கழிச்சுட்டு ஸ்வாட் மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கை காட்டிட்டு சந்தோஷப்படுறான். ஹீரோ பண்ண விஷயத்த சிங்கி கிட்ட சொல்லும் போது சரி நீ போ இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவங்கள போக சொல்லிட்டு டே குயால உன்னுடைய மாணவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா, அது கிட்டத்தட்ட சோல் பவர், நிறைய புரோட்டீன்ஸ், இது வச்சு ரெடி பண்ணப்பட்ட வாட்டர். அந்த வாட்டருடைய மதிப்பு 2 மில்லியன் தகுதி புள்ளி. அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, அதை வச்சு ஒரு நார்மல் மனுஷனையே 100 வருஷம் வரைக்கும் நோய் நொடி இல்லாம இருக்க வைக்க முடியும்ட்டு சிங்க கத்துறாரு. டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதா, வாங்கிட்டு இருக்க தகுதி புள்ளிக்கு அசால்ட்டாவே அதை வாங்கிடலான்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாரு. ஓ அப்போ தகுதி புள்ளியை வச்சு அது வாங்கிடலாமா, அப்போ என்கிட்ட எவ்வளவு தகுதி புள்ளி இருக்கு, அந்த தகுதி புள்ளியை வச்சு லைட் வாட்டரை வாங்க முடியுமான்ட்டு ஹீரோ கேட்கிறான். ஏன்னா சியோச்சானை வளர வைக்கக்கூடியதுக்கு அதுவும் ஒரு பொருள் தான். டே கொய்யால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது எவ்வளவு ரேர் தெரியுமா, அப்படின்னு சொல்றதுல அது ரொம்ப கம்மியா தான் ரேரா தான் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ டைம் சம்பந்தப்பட்ட ரிவர் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் முடியாதுறான்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாரு. ஓ அப்படின்னா நேரம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் வெப்பன் ஏதாவது இருக்கா, 3வது தரவரிசையில இருந்தா கூட போதும்ட்டு ஹீரோ கேட்கும்போது அதுவும் முடியாது. டே நீ என்ன கனவு கண்டிட்டு இருக்கேன்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் கத்துறாரு. சரி அப்போ இதுதான் கடைசி டைம் ஃபிராக்மெண்ட் ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு என்ன சிங் அப்படின்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் கேட்கும்போது டி அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேத்திட்ட இருக்கு, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரியான டைமென்ஷனல் கிராக்கு அந்த மாதிரி இடத்துல ரொம்பவும் ஆபத்தான இடத்துல தான் இந்த டைம் ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். இது கிடைக்கிறது ரொம்பவும் ரேர். வேணா நீ ட்ரீம் கேள்ட்ட வேணா கேட்டுப்பாரு, அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சிங் சொல்றாரு. ஆமா இப்போ அவங்க எங்க இருப்பாங்கன்னு ஹீரோ கேட்கும்போது சிட்டிக்கு கீழே அந்த டைமென்ஷனல் கிராக் விட்டுருக்கோம் இல்லையா, அதை சரி பண்றதுக்காக அவங்க போயிருக்காங்கன்ட்டு சிங் சொல்றாரு. ஹே ஜியான்சன் நீ உடம்பு சரியாச்சுன்னு இப்பயே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகாத, நீ டியான்ஜான் தரவரிசையில டாப் 10 வந்திருக்கில்ல, அதுக்கான ரிவார்டு பெருசா கொடுப்போன்ட்டு சிங் சொல்றாரு. இல்ல ஸ்வாட் மாஸ்டர் நான் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணதான் விரும்புறேன்னு ஹீரோ சொல்றான். ஹே நீ ஒரு 8th லெவல்ல இருக்கக்கூடிய பீஸ்டியை தோக்கடிச்சிருக்க, நீ லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணதான் விரும்புறியான்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் கேட்கிறாரு. ஆமான்னு ஹீரோ சொல்றான். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு சோஃபா மேல படுத்துக்கிட்டே நயன் பீட்டில் இது ரெண்டுமே அடுத்த கட்ட தலைமுறைய பூச்சியை உருவாக்குறதுக்கான டைம் வந்துருச்சு, அடுத்த ஸ்கில்ல கொண்டு வரதுக்கு. அதே நேரத்துல ஹீரோடைய டிவைன்ட்ரியும் சில ஃப்ரூட்ஸை விளைவிச்சிருக்கு, அது எல்லாத்தையுமே ட்ரீம் கேர்ள் வரத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடணும்ட்டு ஹீரோ பீட்ல அவேக்கன் அதாவது அடுத்த கட்ட பூச்சியை உருவாக்குறதுக்காக அதை கிளிக் கொடுக்குறான். அடுத்த கட்ட பீட்ல உருவாக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1,26,000 பூச்சிக ஹீரோக்கு கிடைக்குது. இதுவே அடுத்த பிரீடை உண்டாக்குனா ஒவ்வொரு பூச்சியுமே 10 பீட்ல உருவாக்கும். அப்போ ஹீரோவுக்கு எவ்வளவு பூச்சி இருக்குன்ட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அதோட இல்லாம ஒவ்வொரு பீட்லோடைய போர் திறனும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் தான் கண்டுபிடிக்கணும் இதுங்களுக்கு சாப்பாடா போடுறதுக்குன்ட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான் சிஸ்டம் மூலியமா பார்த்துட்டு. இதே நேரத்துல டிவைன்ட்ரி என்ன என்னைக்கும் கைவிடாது, 1 பில்லியன் பூச்சியை வச்சுக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் டைமென்ஷன் ஃப்ரூட்டை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதே மாதிரியான ஃப்ரூட்டை தான் ஹீரோக்கு கொடுக்குது. என்ன ஹீரோ 1 பில்லியன் கேட்டிருப்பான், ஆனா கொடுத்தது 10 பில்லியன். இதை நினைச்சு ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு ஓகே நயன் உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய அடுத்த கட்ட தலைமுறையை பூச்சி உருவாக்குன்னு ஹீரோ சொல்றான். ஜாலியா நயன் உள்ள போறா. இந்த பக்கம் வீட்டிலுமே அதோட வீட்டுக்கு போகுது. சரி அந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்போ என்னுடைய வேலை பார்ப்போமான்னு சொல்லிட்டு டிவைன்ட்ரி ஒரு புதுசா ஒரு ஃப்ரூட்டை உருவாக்கியிருக்கு. இந்த ஃப்ரூட் என்னன்னு தெரியுதா, ஸோ நம்மளுடைய வீட்டில் போர்க்களத்துல அதிகமா ஆன்மா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த சோலை வச்சுதான் இந்த ஃப்ரூட்டை டிவைன்ட்ரி உருவாக்கியிருக்கு. அந்த ஃப்ரூட்டோடைய பேரு ஜாபிலிட்டி ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டை ஓபன் பண்ண உடனே அதுல இருந்து ஒரு ஜேடு ஹீரோக்கு கிடைக்குது. இந்த ஜேட்ல இருந்து வந்த பவர் ஹீரோடைய மென்டலை
கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. ஹீரோடைய டிவென்ட்ரி இல்லைன்னா ஹீரோடைய மண்டையை வெடிச்சு தர்ற அளவுக்கு அந்த ஜேட்ல இருந்து பவர் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஹீரோக்குமே நல்லா தெரியுது. ஸ்வாட் மாஸ்டர் இந்த ஜேட்ஸை பத்தி சில விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ஹீரோ அதை ஓகேன்னு கொடுத்து அக்செப்ட் பண்றான். அந்த ஜேட் ஹீரோடைய உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. இது மூலமா அவனுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்வாட் கலர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜூலி பேரரசருடைய கலர் போல. ஸோ அந்த ஸ்கில் கொஞ்சம் எக்ஸ்டேஞ்ச் ஆகுது. ஹீரோக்கு ஒரு கடவுள் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஹீரோக்கு கிடைக்குது. அதோட இல்லாம ஜியான் ஓஷுவனுக்கு எப்படி ஒரு போர் உடல் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்கில் ஹீரோக்கு கிடைக்குது. அதோட சேர்த்து ஹீரோடைய அந்த பீட்லோடைய ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஜியான் ஓஷுவனுக்கு ஈக்குவலாவே ஹீரோவால நின்று சண்டை போட முடியும். இதே நேரத்துல ஹீரோடைய ஸ்டேட்டஸ் பிளேட்டை ஹீரோ ஓபன் பண்றான். அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, டொமைன் அது இதுன்னு சொல்லிட்டு. அதுல ஒண்ணு கடவுள் நிலையில இருக்கு, இல்லைன்னா ரெயின்போ கிளாஸ்ல இருக்கு. இப்போ அது போக போக என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ கிட்ட எத்தனை பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நான் சொல்றேன். ஹீரோ கிட்ட 9 மியாஸ்மா பூச்சி 800 மில்லியன் இருக்கு. பீட்டில் வந்து 8 மில்லியன் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது அந்த வண்டு பூச்சி இருக்கும் இல்லையா, அது வந்து 188 பூச்சி இருக்கு. அந்த டைம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோவும் என்ன ட்ரீம் கேர்ள் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கதவு திறக்கும் போது அந்த இடத்துல சிங்கு ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்க. ஹேய் ஜியான்சன், நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கணும், நல்லா ஒபே பண்ணணும்னு சொல்லும்போது, நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வெளியே போறீங்களான்ட்டு ட்ரீம் கேர்ள் சொல்றாங்க. நாங்களும் உள்ள வரேன்னு சொல்லும்போது மூடிட்டு போங்கடான்ட்டு கதவை சாத்திடுறாங்க ட்ரீம் கேர்ள். டே அவ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்காதரா, அவ 300 வயசு கிழவிடான்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு, டே நீ சாவ போறீன்னா நீ மட்டும் தனியா சாப்பிடா, என்னையும் ஏன்டா இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் தள்ளி போறாரு. ட்ரீம் கேர்ளும் பிரதர்னு ஹீரோ கிட்டக்க வரும்போது ஹீரோ ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உன் மேலேருந்து ஏன் பண்டைய கடவுளுடைய ஸ்மெல்லு வருதுன்ட்டு அவ கேட்கும்போது, நான் கடந்த முறை அந்த கடவுளுடைய பிளட் ட்ராப்பை யூஸ் பண்ண, அதனால கூட இருக்கலான்ட்டு ஹீரோ சொல்றான். அதுவும் சரிதான், நீ 3rd லெவல்ல தானே இருக்க, நீ எப்படி கடவுளா மாறி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க உட்காரும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் உட்காந்துருப்பான். ஏன்னா ஆல்ரெடி நம்மள பார்த்த விஷயம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு, இதுல என்கிட்ட இருக்க விஷயத்த பத்தி சொன்னா அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி உனக்கு டைம் ஃப்ரேக்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு ஹீரோ சொல்றான். உண்மையா சொல்ல போனா கிரேட் சியாவோல அது இல்லை, ஆனா அது எங்க கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவங்க சொல்றாங்க. நீ 3 வெளிநாட்டு தீவுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்ட்டு அவங்க கேட்கும்போது இல்லைன்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி கிரேட் சியாவோட தான் முதல் 9th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை 9th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் தோணாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிளேம் லார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தோணாரு. 2 பேத்துக்குமே வாக்குவாதம் நடந்தது. முதல்ல கிரேட் சியாவோல இருக்க பேரரசர் வந்து அடுகுயில இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு நினைச்சாரு. இன்னொரு ஆள் வந்து இல்ல அதெல்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம இடத்த மட்டும் காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இதனால 2 பேத்துக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதனால ஃபிளேம் எம்பரர் பிரிஞ்சு போயிட்டாருன்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி போகும்போது நிறைய சோல்ஜர்ஸையும் நிறைய ட்ரெஷர்ஸையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த டைம் ஃப்ராக்மெண்ட்ன்ட்டு ட்ரீம் கேர்ள் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவும் அப்போ அவங்க செத்து இருப்பாரு இந்நேரம், நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணுமான்னு ஹீரோ கேட்க போது இல்ல அப்படி கிடையாது, 9th லெவல் அடைஞ்ச மாஸ்டர்ஸ் வந்து 3000 வருஷம் உயிர் வாழ்வாங்க, இப்போதைக்கு 300 வருஷம் தான் இருக்கு. ஸோ அதனால இன்னமும் அவங்க உயிர் வாழ்வாங்க. அவங்க எடுத்துட்டு போன ட்ரெஷர்ஸை வச்சு அவங்க சோல்ஜர்ஸை 8th லெவல் மாஸ்டர்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு 8th லெவல்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸை தாண்டி போய் அந்த ஃப்ரேக்மெண்ட்டை எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதோட இல்லாம வருஷம் ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும். அதை மோஸ்ட் ஆஃப்லி நம்மளுடைய நாடுதான் வந்து அதிகமா பின்தங்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. ரீசெண்ட் டேஸா அது கூட பண்ணல, ஒன்லி டிஃபென்ஸ், ஆட்டத்துக்கே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ள் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றீங்க, அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அந்த போட்டியில ஜெயிச்சு டைம் ஃப்ராக்மெண்ட்டை வாங்கணும்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு இவங்களும் சொல்றாங்க. ஓகே நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க தயாருன்ட்டு அவனும் சொல்லும்போது இந்த போட்டியில வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கவங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம், அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு ட்ரீம் கேர்ள் சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க பாத்துக்கலான்ட்டு ஹீரோவும் சொல்றான். டைம் ஃப்ராக்மெண்ட்டுக்காக என்ன வேணா செய்யலான்ட்டு ஹீரோ முடிவு பண்ணும்போது சரி நான் இதுக்கான ஏற்பாடை பண்றேன், ஆனா நீ கொஞ்சம் வெளியே போகாம இரு, ஏன்னா இந்த டியான்சான் பட்டியல் அதாவது கொலை செய்யற லிஸ்ட்ல வந்து ஹீரோ தான் இப்போ மேஜரா இருக்கான். அதனால ஏகப்பட்ட பேர் உன்னை கொண்டு பவுண்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டு ட்ரீம் கேர்ள் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய். ஸோ கூடிய சீக்கிரம் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை விட மோசமா லேட்டாக கூட வரும், இல்லைன்னா நான் வேற ஏதாச்சும் ஒரு மாங்கா எடுத்து ஒரு சாப்டரா போட ட்ரை பண்றேன். ஸோ பாய் கைஸ்.